நேரத்தில் சர்ஜரி ஆரம்பிச்சு ஒரு 15 மினிட்ஸ்ல அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாரு. பட் பர்டிகுலராக நான் என்ன சொல்கிறேன்னா, சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் அதுக்கு சர்ஜரிக்கு ஃபிட்டா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸஸ் ஒபீஸ். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்து நிறைய கார்டியக் காம்ப்ளிகேஷன்ஸோ ப்ளஸ் வந்துட்டு இந்த சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே நமக்கு தேவைப்படுமா இருக்கும். காஸ்மெட்டாலஜிக்கல் வைஸில் வந்துட்டு சர்ஜரி போகிறதுங்கிறது அன்னெசரி. ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்து இன்னுமே ஸ்லிம்மாக இருக்காங்க, இன்னுமே வந்துட்டு தான் இருக்காங்கன்னா கண்டிப்பாக யாருக்காச்சும் தெரியுமா அவங்க அங்கே தான் பண்ணாங்க அப்படின்ட்டு? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஆட் இல்லை அம்பாசிடராக வந்துட்டு பண்ணுறாங்க. அதை பொறுத்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. எப்படி வந்துட்டு 1 மணி நேரத்தில் 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு குறைக்கிறது அது வந்து ஆபத்தா இல்லையா? நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. இப்போ ட்ரீட்மெண்ட் வைஸ் சர்ஜரி போறாங்க இல்லையா, அதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அதுலயுமே எல்லா சர்ஜரிஸுமே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன எல்லாமே இட்ஸ் லைக் எகெயின்ஸ்ட் நேச்சர் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அவங்களுக்கு அதுதான் நம்ம சொல்யூஷன் கொடுக்குறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த ஃபுல்னஸ் கிடைக்காது. ஸ்லீப் கேஸ்ட்ரெக்டமின்னு சொல்லுவோம். அது வந்து அதாவது ஸ்டொமக்கில் ஒரு போர்ஷனை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஃபுட்டோட குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் ஹோல்ட் பண்ண முடியும். அது லாங் ரனுக்கு ஓகேவா இந்த சர்ஜரி? அவ்வளோ குண்டாயிட்டாங்கன்னு சொல்லி அது எவ்வளோ கஷ்டமாகுது. இப்போ பாருங்க, இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங்காக இருக்கு. வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? யா ஃபைன், சொல்லுங்க. இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் ஒருத்தர் 26 வயதே ஆன ஒரு இளைஞர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஒரு சர்ஜரி அண்டர்கோன் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் சர்ஜரி ஆரம்பிச்சு ஒரு 15 மினிட்ஸ்ல அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாரு. ஸோ அந்த சர்ஜரி தான் அதுக்கான ரீசனா? சர்ஜரி தான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இப்போ வந்துட்டு அவங்க 15 மினிட்ஸில் சர்ஜரியே பண்ணலை. ஸோ தட் நம்ம வந்துட்டு அவங்க சர்ஜரிக்கான ஆப்ஷன் போகிறாங்க அப்படின்னா, இப்போ அவ்வளோ வெயிட் இருக்காங்க, அவங்க வந்துட்டு டக்குன்னு குறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா யாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வித்தின் அ டே வந்து ஏற போகிறதில்ல இல்லைங்களா? இப்போ வந்துட்டு பர் டேயில் வந்துட்டு மேக்ஸிமம் இப்போ என்ன இன்றைக்கி நேற்று அப்படின்னு ஒரு 50 கேஜிஸோ 30 கேஜிஸோ நம்ம யாருமே ஏற போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கிராஜுவலாக தான் அவங்க வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி அவங்கள டேக் கேர் பண்ண டாக்டர்ஸ் தான் அது அப்ரோப்ரியேட்டாக தெரியும். பட் பர்டிகுலராக என்ன சொல்கிறேன்னா, சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் அதுக்கு சர்ஜரிக்கு ஃபிட்டா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இது வந்து ஆஃப்டர் சர்ஜரி அப்படின்னு நடந்துதான் நம்ம சொல்லலாம். ஈவன் வித்தின் 15 மினிட்ஸுங்கிறப்போ அங்கே வந்துட்டு மேபி அதர் காசஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அனஸ்தீஷியா இல்லை நிறைய ஃபிட்னஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சர்ஜரினால அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அவருக்கு சர்ஜரி வேணுமாங்கிறது எந்த பாயிண்டில் அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் டாக்டர்ஸ் கிட்ட யாருனாலுமே வந்து சர்ஜரி அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வந்து அதர் ஆப்ஷன்ஸ் சர்ஜரிங்கிறது would be the last and least அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்குமா இருக்கனால தான் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து என்ன ஃபிட்னஸ் வந்து குறைபாடாக இருந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ரீசன் இருக்குது? பாசிபிள் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குது? பாசிபிள் ஆகிறதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்குன்னா, அவருக்கு வந்துட்டு நீங்களே சொல்லுவீங்க அட் த யங்கர் ஏஜ், பட் வந்து அவருக்கு அதிகமான வெயிட், ஓவர் வெயிட். ஸோ இங்கே வந்துட்டு ஒபேசிட்டினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் வெயிட் கெயின் ஒருத்தவங்க வந்து அதிகமாக இருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஜென்ரலாக கேட்குறேன்னா 100+ங்கிறத தாண்டி நான் என்ன சொல்வேன்னா, ஒருத்தவங்க அவங்களோட பிஎம்ஐலேருந்து, ஸோ இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே அதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போய் பிஎம்ஐ கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எவ்ரிபடி கேன் கால்குலேட் அவங்க ஓன் பிஎம்ஐ. அந்த பிஎம்ஐயில் வந்து நம்ம 19 to 25ங்கிறது நம்மளோட ஒரு பேஸ்லைன் வச்சுக்கோம். ஒபீஸ், ஓவர் வெயிட் அதெல்லாமே. ஸோ அதோட வேல்யூஸ் மோர் தென் 40 இருந்ததுன்னா அது வந்து எக்ஸஸ் ஒபீஸ். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்து நிறைய கார்டியக் காம்ப்ளிகேஷன்ஸோ ப்ளஸ் வந்துட்டு இந்த சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே நமக்கு தேவைப்படுமா இருக்கும். அது வந்து எப்போ அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் த்ரெட்டனிங் பிரச்சனை இருக்கும். தூங்கவே முடியாது, ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்கலாம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி தூங்கும்போது வரும், அவங்களால ரொட்டீனை பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சர்ஜரி வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அது வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க ஃபிட்னஸாக இருந்தால் மட்டுமே தான் சர்ஜரி வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போது வழியே இல்லாதப்போ தான் சர்ஜரி வந்து சஜஸ்டே பண்ணுவாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா சர்ஜரி would be the லாஸ்ட் ஆப்ஷன். ஏங்க நம்ம வந்துட்டு நல்லபடியாக சாப்பிட்டா நம்ம வந்து நல்லபடியாக ஃபிட்னஸ் இருக்கலாம், கரெக்டாக? இப்போ வந்து திடீர் அதான் சொல்கிறேனே, வித்தின் அ டே வந்துட்டு யாருமே வெயிட் ஏற போகிறது இல்லை. ஒரு 10 வருஷம் 20 வருஷமாக ஒரு வெயிட் ஏறிட்டே இருக்குது, போய் டக்குன்னு வந்து ஒரே நாளையிலே வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு போய் உட்கார்றது வந்துட்டு இது வந்து ரொம்ப பேராசை மாதிரி தானே. அவங்களுக்கு வந்துட்டு லைஃப் த்ரெட்டிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் பேஸில் சர்ஜரி போகிறது வேறு, காஸ்மெட்டாலஜிக்கல் வைஸில் வந்துட்டு சர்ஜரி போகிறதுங்கிறது அன்னெசரி. முதல்ல அவங்க வந்துட்டு அதர் ஆப்ஷன்ஸ் வந்து
நான் இன்வெசிவ் சர்ஜரிஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் அவங்க எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது டயட் தான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் ரொட்டீன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ட்ரீட்மெண்ட் வைஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கும் இந்த காஸ்மெட்டாலஜினா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அது ஆசை, அடிக்ஷன். சரிங்களா? இங்கே வந்துட்டு யாருக்குமே வந்து இப்போ ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு நான் இங்கே போயிட்டு இந்த ப்ரொசீஜர் பண்ணேன், டக்குன்னு இவ்வளோ வெயிட் ரிடக்ஷன் ஆகிட்டேன். நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருப்போம், இவங்க இவ்வளோ வெயிட்டாக இருந்தாங்க, டக்குன்னு குறைஞ்சிட்டாங்களே. நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷனில் உள்ள ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்து இன்னுமே ஸ்லிம்மாக இருக்காங்க, இன்னுமே வந்துட்டு தான் இருக்காங்கன்னா கண்டிப்பாக யாருக்காச்சும் தெரியுமா அவங்க அங்கே தான் பண்ணாங்க அப்படின்ட்டு? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஆட் இல்லை அம்பாசிடராக வந்துட்டு பண்ணுறாங்க. அதை பொறுத்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் உங்களோட பாடி வெயிட்டுங்கிறது உங்களோட யோர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, யோர் ஃபஸ்ட்டு ஹெல்த் இஸ் யோர் ஃபஸ்ட் வெல்த். ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ இன்னொருத்தவங்களை பார்த்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்கிறது டெஃபினட்டாக ஒரு அடிக்ஷன் தான். அதுவுமே இப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி தான் இதுவுமே. வந்து நீங்கள் வந்து குண்டாக இருக்காங்க, அது போய் அவங்க வெயிட் ரிடக்ஷன் ஆகிட்டாங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு போய் பண்ணுறது. இப்போ அதான் சொன்னேனே, இப்போ இத்தனை நாளில் அவங்க ஏறியிருப்பாங்க. நிறைய வந்துட்டு டாக்டர்ஸ் இல்லை நான் மெடிக்கல்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. கூல் ஸ்கல்ப்டிங் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அது அப்படியே வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம அங்கே போயிட்டோன்னா நம்மளை ஃபுல்லாக செதுக்கிடுவாங்க, ஃபேட்டே இல்லாமல் ஆக்கிடும். அப்படிலாம் இல்லை. அது வந்துட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ரிஸ்க்குங்கிறது தெரியும். எப்படி வந்துட்டு 1 மணி நேரத்தில் 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு குறைக்கிறது அது வந்து ஆபத்தா இல்லையா? நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ அப்படி ஒரு ரிஸ்க் வந்துட்டு எதுக்கு எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அப்படி ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னா லைஃப் டைம் ரொட்டீன் இல்லை, அவங்க என்ன சாப்பிட்றாங்கிறத யோசிச்சு சாப்பிட்டாலே இங்கே பாதி விஷயம் சரியாயிடும். ஓகே. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் வைஸ் சர்ஜரி போகிறாங்க இல்லையா, அதில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை அதுலேயுமே ட்ரீட்மெண்ட் வைஸில் சர்ஜரி எல்லா சர்ஜரிஸுமே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அவங்க அந்த சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் தாண்டி காம்ப்ளிகேஷன்ஸுங்கிறது அவங்களுக்கு போஸ்ட் சர்ஜிக்கல் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அதெல்லாமே நம்ம சர்ஜிக்கலில் ஒன் ஆஃப் அதெல்லாம் கன்சர்ன் வாங்கி தான் சர்ஜரி பண்ணுவாங்க. ஈவன் இதுக்குமே வந்துட்டு இந்த பர்சன் சொன்னீங்க இல்லையா, எல்லா சர்ஜரிக்குமே கன்சர்ன் இல்லாமல் சர்ஜரி போக மாட்டாங்க எந்த டாக்டர்ஸும். ஸோ அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் படித்து பார்த்தாலே எல்லாத்துலேயுமே லைஃப் த்ரெட்னிங் டெத் எல்லாமே அதில் மென்ஷன் ஆகி தான் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் நடக்குமாங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து இஃப் இன்கேஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சினாரியோ ஒரு நெகட்டிவ் சினாரியோ அவங்களுக்கு வந்துட்டு அது அவங்க ஃபிட்னஸ் வந்து குறைபாடு வரும்போதோ இல்லை அவங்களுக்கு பிபி ஃப்ளக்சுவேட் ஆகும்போதோ அவங்களோட பல்ஸ் ரேட் அவங்களோட ஹார்ட் இல்லை கன்ஜெனிட்டலாகவே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக் டிஸார்டர்னால இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு போஸ்ட் சர்ஜரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ரீசனாக இருக்கலாம். ஓகே. இந்த டெஸ்ட்லாம் எடுத்திருக்க மாட்டாங்களா? அவங்க சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க? கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அப்படி இருந்தும் இந்த ஆக்சிடென்ட்னு மேபி ஐம் கோட்டிங் இட், பட் இது எப்படி நடந்திருக்கும்? அப்போ எப்படி நடந்திருக்கும்னு இங்கே நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்களா காஸ்மெட்டாலஜிக்கலாக இருக்கிறதுக்கும் சர்ஜிக்கலுக்கும் என்னன்ட்டு. சர்ஜிக்கல் வந்துட்டு இவ்வளோ ஓவர் வெயிட் இருக்கவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியோ இதுவோ வந்து கஷ்டம். ஒரு கோட் இருக்கு, ஓவர் த பேக்கேஜ் ஷார்ட்டர் த ட்ரிப் அப்படிங்கிறது. நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் எட் ஆல் ஒரு 50 kg பர்சன், நான் ஒரு 20 kg 30 kg எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு நடங்கன்னா எவ்வளோ தூரம் நடப்பாங்க சொல்லுங்க? கண்டிப்பாக இருக்குல்ல. ஸோ அப்போ வந்துட்டு இதே அவங்கள இன்னும் கொஞ்சம் வெயிட் பர்டன் இல்லாமல் நீங்கள் நடங்கன்னா அவங்கனால கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொலாங் பண்ண முடியல. சேம் திங். ஸோ நம்மளோட ஓன் பாடி வெயிட் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ஃபிட்டாக லைட்டராக வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளால வந்துட்டு இன்னுமே எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஈஸியாக பண்ண முடியும். நம்மளோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே. அண்ட் இப்போது இந்த நியூஸ் வெளியானதுலேருந்து நிறைய ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சுது. அண்ட் இன்னும் அதில் ஒன்று சொல்லப்பட்டது என்னன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸ்ட்ரெஸ் பயத்தினாலேயோ ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயோ இது ஆகிறதுக்கு? இப்போ திடீர்னு நமக்கு இவ்வளோ பெரிய சர்ஜரி நடக்குதுன்னா ஈவன் ஐ சர்ஜரி இல்லை எந்த சர்ஜரியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். இது வந்து இந்த சர்ஜரிக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்துட்டு அங்கே அவங்களுக்கு வந்துட்டு இது நடந்திருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஓன் எமோஷன்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ண போகும்போது அவங்களுக்கான அந்த ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கும். பட் அங்கே வந்து அவங்களுக்கு பிபி ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கலாம், இல்லை வந்துட்டு ஈவன் அவங்களுக்கு சடனாக கொலாப்ஸ் ஆகிருக்கு, கார்டியாக் அரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஆன் டேபிளாக அங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அசஸ்மெண்ட் தெரியும். ஓகே. இப்போது அந்த சர்ஜரின்ற ஆப்ஷன் வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக தான் இருக்கணும், வேறு வழியே இல்லைன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்போ அந்த சர்ஜரிக்கு தள்ளப்படுவாங்க? என்ன மாதிரியான ஒரு நிலைமையில அந்த நிலைமையில இருந்தால் ஓகே அவங்க வந்து சர்ஜரி வந்து அண்டர்கோன் பண்ணலாம் அப்படின்ற நிலைமை எது? அதான் சொன்னனே, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஓன் பாடி வெயிட் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம ஹைட்டை நம்ம வளருவோம் சொல்லுங்கள்?
ப்ராபப்ளி 16 or 17 தான். சரி, அடலசன்ஸ் டீனேஜ் கிராஸ் பண்ண அதுக்கப்புறம் யாருமே ஹைட் வந்துட்டு பெருசாக அச்சீவ் பண்ணல. அதுக்கப்புறம் ஹோல் பாடி வெயிட் தான், பாடி மாஸ் இண்டெக்ஸ் தான் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த லெவலுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு அப்போ நம்ம ஃபிட்டாக இருக்கோமோ நம்மளோட லைஃப் டைமில் நம்ம ஓவர் வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணாமல் நம்மளோட ஹெல்த்தி ஃபிட்னஸாக வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு இருக்கலாம். ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து சிம்பிளாக சொல்வேன், உங்களுக்கு பிஎம்ஐ இதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 150 சென்டிமீட்டர் 160 சென்டிமீட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு -100. ஸோ எவ்வளோ -160 ப்ளஸ் ஆர் -5 அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இந்த லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸில் உங்களுக்கு ஃபிட்டின் ஆகிடுவீங்க. ஸோ இதை தாண்டி எக்ஸஸாக நான் சொன்னேன் இல்லையா, மோர் தென் அதாவது பிஎம்ஐ ரேஞ்ச் வந்துட்டு மோர் தென் 40 எக்ஸஸ் ஒபிசிட்டி. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக அவங்கள டபுள் த வெயிட் கேரி பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களால நார்மல் ரொட்டீனே பண்ண முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக்கேஜ் நம்ம வந்து அவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களால நடக்க முடியாது. ஈவன் எவ்ரி ரொட்டீன் அவங்களால தூங்க முடியாது, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட கஷ்டமாகும். கண்டிப்பாக குனிஞ்சு ஏதாவது எடுக்க முடியுமா, அதாவது கீழே வந்துட்டா நம்ம வந்து அது ஃபன் கிரியேட் பண்ணுவோம். நிறைய இதில் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. தட் இஸ் தர் டிஃபிகல்ட்டி. ஸோ தட் அப்போ வந்துட்டு குண்டாக இருக்கவங்கள பார்த்து ஃபன் பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட டிஃபிகல்ட்டி அது. ஸோ அது அந்த மாதிரிலாம் அவங்களோட சின்ன சின்ன ஓன் விஷயங்களில் பண்ண முடியாதப்போ கண்டிப்பாக அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் போவாங்க. ஸோ அப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம அதை சரி பண்ணிடலாமே. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு 10 to 20 kgs எக்ஸஸாக இருக்கவங்களே ஆசைப்படுறாங்க. இங்கே ஆசைப்படுறதுக்கு அளவே இல்லை. ஸோ தட் நம்ம ஆசைப்படுறதுலேயே தப்பும் இல்லை, ஆனால் நமக்கு அது வந்து ஹெல்த்தியா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அதை தாண்டி நம்மளோட ஹெல்த்தை வந்து போய் ரிஸ்க்காக வந்து வச்சுட்டு அப்படி பண்ணுறது வந்து காஸ்மெட்டாலஜிக்கலாக போடுறது வந்து வேணாம். ஸோ சர்ஜிக்கல் ஆப்ஷன் நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்டயும் சர்ஜன்கிட்ட ஒப்பீனியன் வாங்குங்க, அவங்க ஃபிட்னஸான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா நான் இன்வேசிவ் சர்ஜரிஸ், அதான் நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் எப்படிலாம் வெயிட் லாஸ் ரிடக்ஷன் பண்ணலாங்கிறது எல்லாமே பண்ணிட்டு அதில் பண்ண முடியல அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷனாக சர்ஜரி. ஸோ இப்போ சர்ஜரிஸில் என்ன மாதிரி சர்ஜரிஸ்லாம் இருக்குது? சர்ஜரிஸ் பார்த்திங்கன்னா பேரியோட்ரிக் சர்ஜரின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது வந்துட்டு நம்மளோட அதுக்கப்புறம் ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி, அதுக்கப்புறம் பேண்டிங் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்மளோட ஸ்டொமக் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அதோட கெப்பாசிட்டி அதை வந்து பேண்ட் பண்ணுறதுனா பாதியாக குறைச்சிருவாங்க இதெல்லாம் கட் பண்ணி. ஸோ நம்மளால் ஃபுட் இன்டேக் வந்துட்டு எடுக்கும்போது அது அவ்வளோதான் ஹோல்டு பண்ணும் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்துட்டு என்ன எல்லாமே இட்ஸ் லைக் எகெயின்ஸ்ட் நேச்சர் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அவங்களுக்கு அதுதான் நம்ம சொல்யூஷன் கொடுக்குறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த ஃபுல்னஸ் கிடைக்காது. ஸோ வந்து அப்போது நம்ம அந்த சாப்பிடணுங்கிற அந்த அவங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அவங்களோட அவங்களுக்கு ஸ்டொமக் ஃபுல் ஆகிட்டா இங்கே எங்கேயுமே வந்து ஃபுட்டு மட்டும்தான் சொல்லுவாங்க வந்துட்டு எல்லாருமே அளவுக்கு மீறி சாப்பிட முடியாது அப்படின்னு. பட் அதுலேயுமே வந்து நம்ம அந்த ஃபுல்னஸ் ஃபீல் பண்ணால் தான் வந்துட்டு அப்படியும் இருக்க முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டி கம்மி பண்ணுறது பேண்டிங் அந்த மாதிரி நிறைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இதுதான் இருக்கும். ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமின்னு சொல்லுவோம். அது வந்து அதாவது ஸ்டொமக்கில் ஒரு போர்ஷனை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாமே சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஃபுட்டோட குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் ஹோல்டு பண்ண முடியும். அப்போவே கொஞ்சம் சாப்பிட்டாலே அவங்க வந்துட்டு ஃபுல்னஸ் அச்சீவ் பண்ணிடுவாங்க. இது லாங் ரன்க்கு ஓகேவா இந்த சர்ஜரி? பிகாஸ் நியூட்ரிஷன் வைஸும் அப்போ கம்மியாகுது இல்லையா? கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் வைஸ்னா அவங்க வந்து இப்போ இது எப்போ பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு பண்ண போகிறது இல்லையே, அடோலசன்ஸ் பண்ண போகிறது இல்லை. எப்போ வந்து அவங்களால லைஃப் ரொட்டீனோ ஒரு வந்து அவங்களோட எல்டர்லி ஏஜில் இல்லை அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன சினாரியோங்கிறது ரொம்ப அன்யூஷுவல் திங். ரொம்ப எங்கரேஜில் இவ்வளோ ஏஜ் ஆகிட்டாங்க, அது ஏன் அவ்வளோ தூரம் போக வேணுங்கிறத நான் கேட்குறேன். இப்போது இது வந்து ஒரு நாள் 2 நாள் பிரச்சனையே கிடையாது. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வயசில் ஒல்லியாக இருக்க பசங்களை வந்துட்டு ஒல்லியாக இருக்கன்னு சொல்லி ஊட்டி வளர்த்து பேரண்ட்ஸையும் வந்துட்டு ரொம்ப வந்து சப்ரஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோ குண்டாயிட்டாங்கன்னு சொல்லி அது எவ்வளோ கஷ்டமாகுது. இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங்காக இருக்குது. இது கண்டிப்பாக இதை பார்க்குற ஒருத்தவங்களும் நான் சொல்லிட்டேன், எந்த குழந்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்குது இது ஆக்டிவாக அவங்க அந்த பேரண்ட்ஸ் அந்த பீடியாட்ரிஷியன்கிட்ட பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ ஆக்டிவாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய பார்த்து நீ ஒல்லியாக இருக்கான்னு சொல்லி இந்த வந்துட்டு ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன நம்ம குழந்தை இப்படி இருக்கோ அப்படிங்கிறதா ஒரு கட்டத்துக்கு மேலே குண்டா இருக்கான்னு சொல்கிறதும் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு என்னென்னா டிப்ரெஷன்லேயும் வந்துட்டு அவங்களோட ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியர் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி க்ரியேட் ஆகும்போது எதுவுமே அவங்களால பண்ண முடியாத நிலைமையெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சோஷியலி வந்துட்டு யாருக்கிட்டையும் இருக்க முடியாது, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும்.
அவங்க கம்ப்ளீட்டாக அவங்கள வந்துட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஈஸியாக சிரிச்சுட்டு போயிடுவாங்க. பட் அதை கேட்குற ரிசீவிங் எண்டில் இருக்கவங்களுக்கு தான் இது அவ்வளோ எண்டிங்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் யாரும் யார்கிட்டையும் இதை பற்றி பேசாதீங்க.